சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை எதிர்நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளில் இருந்து தான் உன்னிடம் வருகிறது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தீர்மானிக்கிறது. அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கிய காரணம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன் தப்பில்லை. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டது அதை தான் நீ அனுபவிக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணிக்காதே. எதிர்காலமே நீ தீர்மானிப்பது இல்லை. நிகழ்காலம் பயணத்தை தான் உனக்கு எழுதுகிறேன். நீ பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது. அதை ஒரு நிலைப்படுத்து. மலர்கள் அழகாக இருக்கும். சிலவற்றில் மலர்கள் அழகாக இருக்கும், சிலவற்றில் முள்ளும் இருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். அழகான வாழ்க்கை, அதை பார்த்து நீ நடந்து செல். நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணை அடியில் பணிந்து காத்திருப்பேன். உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே. உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கிறேன். உன்னை ஒருபோதும் கவலைப்பட விட மாட்டேன். யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும். என் குழந்தை மீது எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. உன் அப்பாவாகவும் உன் அம்மாவாகவும் என்றும் நான் உனக்கு துணை இருப்பேன். என்னை கேவலமாக பேசவர்கள், என்னை கேவலமாக பேசியவர்கள் முன்பாக நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே. சத்தியத்திற்கு இந்த சாய் அப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடையை தகர்த்து வெற்றி அடைவாய். இந்த உலகில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டு தான் இருப்பார்கள். அதை தான் அவர்கள் உனக்கும் நினைக்கிறார்கள். எனவே அச்சொற்களாக நீ வருந்தாதே. மன தைரியத்தோடு உன் கடமைகளை செய்து வா. நீ உன்னுடைய ஆற்றலையும் தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதிலிருந்து வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்து எல்லாம் முடிவரும். உன் இழப்புக்கு ஏற்ற உன் உழைப்புக்கு ஏற்ற பலனும் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. என் அன்பு குழந்தையே, உனது நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும். நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். நான் அடைய வைப்பேன். நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். கவலைப்படாதே. உனக்கு நான் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.